வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 9ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆய அச்சுகளை 2,0 மற்றும் 0,2 ஆகிய புள்ளிகளை சந்திக்கும் கோடானது 2,2 என்ற புள்ளி வழியாக செல்லுமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆய அச்சுகள்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. அதாவது ஆய அச்சுகளை சந்திச்சுட்டு இந்த 2 புள்ளி வழியே செல்லக்கூடிய கோடு 2,2 புள்ளி வழியே செல்லுமா செல்லாதா? அதுதான் கேள்வி. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2 புள்ளிகளை வரைபடத்தில் குறிப்போம். அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணலாம். பாருங்க, முதல் புள்ளி என்ன? 2,0 குறிக்கலாமா? பாருங்க, வரைபடம் கிடைமட்ட அச்சு எக்ஸ் அச்சு, செங்குத்தச்சு ஒய் அச்சு, ரெண்டும் சந்திக்கிற இடம் 0. அதுக்கு அடுத்தது இந்த 0வுக்கு அடுத்து பாருங்க, இந்த பிரைட்டாக இருக்கு இல்லையா, அந்த கோடு 1, பளிச்சுன்னு இருக்க கோடு 1, அடுத்து பளிச்சுன்னு இருக்கிறது 2, அடுத்தது 3. இடது பக்கம் வந்தோம்னா பாருங்கள், அடுத்து பளிச்சுன்னு இருக்க கோடு டார்க்காக இருக்குல்லையே, அது -1, அடுத்தது -2, அடுத்தது -3. இதே மாதிரி 0வுக்கு மேலே போனோம்னா இந்த டார்க்காக இருக்கு இல்லையா, இது 1, இது 2, இது 3. கீழே வந்தோம்னா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இது 0வுக்கு அடுத்த டார்க்லாம் இது தான். சில பேர் என்ன செய்வீங்கன்னா பெருசாக இதை விட்டுருவீங்க, இதை விட்டு இங்கே வந்து ஆரம்பிப்பீங்க, அது தப்பாயிரும். சரியா? இது வந்து -2, இது வந்து -3. இப்போ நம்ம புள்ளிகளை குறிக்கலாமா? முதல் புள்ளி என்னது? 2,0. பாருங்கள், இது முதல்ல இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது ஒய். அதாவது எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 0. 0னா விட்டுருங்க, கண்டுக்கிடவே வேண்டாம். அப்போ எக்ஸில் 2 இங்கே இருக்கா, இதான் என்னது நமக்கு தேவையான புள்ளி 2,0. அடுத்த புள்ளி என்ன? 0,2. இது எக்ஸு, இது ஒய். எக்ஸு 0, ஒய்யில் மட்டும்தான் 2. விட்டுருங்க, இந்த 0 விட்டுருங்க. ஒய் அச்சில் 2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதான் என்னது? 0,2. பாருங்கள், இந்த 2 புள்ளி வழியே செல்லக்கூடிய கோடு. அப்போ நம்ம கோடு வரையணும். வரையலாமா? பாருங்கள், 2 புள்ளி வழியே செல்லக்கூடிய கோடு வரைஞ்சிட்டோமா? இந்த கோடானது எந்த புள்ளி வழியே செல்லுமா செல்லாதா நம்ம கண்டுபிடிக்கணும். 2,2ன்ற புள்ளி வழியே செல்லுமா செல்லாதா, அந்த புள்ளியை குறிக்கலாமா? பாருங்கள், 2,2னா எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 2. எக்ஸ் அச்சில் 2 இருக்குது, ஒய் அச்சில் 2. அப்போ எக்ஸ் அச்சிலேருந்து மேல் நோக்கி வரணும், இந்த இதுலேருந்து வலது பக்கம் வரும். அப்போ பாருங்கள், இதான் என்னது? 2,2. 2,2. பாருங்கள், இந்த புள்ளியிலேருந்து எக்ஸை பார்த்தாலும் 2 இருக்கணும், ஒய்யை பார்த்தாலும் 2 இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த 2,2 இந்த கோட்டில் இருக்கா? இல்லை. பாருங்கள், இந்த கோடு இந்த புள்ளி வழியாக செல்லுதா? செல்லவில்லை. இந்த புள்ளி வேறு இடத்துல இருந்து இந்த கோடு வேறு இடத்துல போயிட்டு இருக்கு. அப்போது இந்த கோடானது இந்த புள்ளி வழியே செல்லவில்லை. அதை நம்ம தெளிவாக எழுதணும். எழுதிடலாமா? எதுலேருந்து? கிராஃப்ல இருந்து, வரைபடத்தில் இருந்து. பாருங்கள், வரைபடத்திலிருந்து 2,0 மற்றும் 0,2 ஆகிய புள்ளிகளை சந்திக்கும் கோடானது எதன் வழியே செல்லவில்லை? 2,2 என்ற புள்ளி வழியே செல்லவில்லை. இதை கண்டிப்பாக நம்ம எழுதணும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.